பீக்ல நம்ம லிவ் பண்ணாலே உடம்புக்கு எதுவுமே நமக்கு வராது. ஏன்னா நம்மளுடைய பிரெயினுக்கும் நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் ஒரு வைஃபை சிக்னல் மாதிரி ஒரு கனெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஃபீவர்னா அந்த டேப்லெட் சாப்பிட்ருக்கோம், ஸ்டமக் பெயின்னா அந்த டேப்லெட் சாப்பிட்ருக்கோம். ஹெல்த்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? எனக்கு இந்த இஷ்யூலாம் என்னோட உடம்புல இந்த இஷ்யூலாம் இருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் என்னோட உடம்புல போயிட்டு இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னோட மனசு சரியில்லை, இல்லை என்னுடைய வாழ்க்கை சரியில்லை அப்படின்ற மாதிரி இருந்தா இதை என்னால சரி பண்ண முடியுமா? 100% உங்களால உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சரி பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா நீங்க பாருங்க. நம்மளுடைய ஆரோக்கியத்தை, அதாவது நம்மளுடைய ஹெல்த், மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும், இல்லை பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கட்டும், இல்லை நம்மளோட லைஃபா இருக்கட்டும், அதை நம்மளால சரி பண்ண முடியும். இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இதை நீங்க நோட் பண்ணி மெமரி பண்ணி தினம் 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 இதை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. இதை மட்டும் நீங்க பண்ணாலே போதும். இதை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த இஷ்யூ இருந்தாலும் 100% அது சரியாயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட். மெயினா நம்ம கிராட்டிடியூட் எதுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்? என்கிட்ட இந்த பொருள் இருக்கு, அந்த பொருள் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லி நம்ம பழகிருப்போம். ஆனா இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா எதுக்கு சொல்ல போறோம், இல்ல அதிக முக்கியத்துவம் கொடுத்து எதுக்கு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு. ஸோ நான் ஆரோக்கியமா இருக்கேன், என்கிட்ட கை நல்லா ஆரோக்கியமா இருக்கு, என்னுடைய கால் நல்லா ஆரோக்கியமா இருக்கு, என்னுடைய மனசு நல்லா ஆரோக்கியமா இருக்கு, என்னுடைய உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்லா போயிட்டு இருக்கு, என்னுடைய போன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மாதிரி இது ஒண்ணு ஒண்ணா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நன்றி நன்றி, என்னோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கு நன்றி, என்னுடைய மனசு ஆரோக்கியமா இருக்கு நன்றி. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நன்றி. இதை ஃபீல் பண்ணி சொல்லணும், உணர்ந்து நம்ம சொல்லணும். ஆரம்பத்தில் இந்த உணர்வு வராமல் இருக்கும், பட் இது போக 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 உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தூக்க கலக்கத்திலே அந்த தூக்கத்துக்கு நன்றி சொல்லிட்டு, அந்த நியூ டேக்கு தேங்க்யூ சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு குறைஞ்சது 5 நிமிஷம் மட்டும் நீங்க நன்றி சொல்லணும். அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உடம்பு மனசுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம், மற்றதுக்கும் நம்ம சொல்லணும், ஆனா இதுக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபீல் பண்ணி நம்ம இந்த கிராட்டிடியூட் அப்படின்றது நமக்கு சொல்லணும். இந்த கிராட்டிடியூட் நமக்கு எப்பயாவது தான் நமக்கு இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க, ஸோ கை சரியா இல்லாம இருக்கிறவங்க, இல்லை உடம்பு சரியா இல்லாம இருக்கவங்க, அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, பட் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கே, நமக்கு கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, உடம்பு எல்லாமே நமக்கு நல்லா இருக்கே, அப்ப இதை கொடுத்த காடுக்கு தேங்க்யூ, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு அந்த டைம்ல தான் நமக்கு கிராட்டிடியூட் வரும், யாரையாவது நம்ம பார்க்கும்போது. அப்படி இல்லாம எப்பயுமே இந்த கிரேட்ஃபுல்னஸை நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு கிராட்டிடியூட் பெருசா ஃபீல் வரலையேன்னு சொல்றவங்களுக்காண்டி நான் சொல்றேன். அப்போ ஒரு கை இல்லாதவங்களை நம்ம பார்க்கும்போது, ஒரு கால் இல்லாதவங்களை நம்ம பார்க்கும்போது, இல்ல ஹெல்த்ல ரொம்ப சஃபர் ஆகுறவங்களை நம்ம பார்க்கும்போது, அப்பா நம்ம ஹெல்த்தியா இருக்கும், இதை கொடுத்த காடுக்கு தேங்க்யூ அப்படின்னு நம்ம அப்ப கிரேட்ஃபுல்லா அந்த ஃபீலிங்ஸை நம்ம கொண்டு வருவோம். அப்போ நமக்கு ஃபீல் பண்ண முடியாம இல்லை, அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு இருக்கு, பட் நம்ம தான் அதை கொண்டு வரல. அப்ப டெய்லி காலையில ஒரு 5 நிமிஷம் நமக்கு கிராட்டிடியூட் சொல்லும்போது இதுல எப்படி நமக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்? ஸோ சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் 15 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படின்னு 3ஆ டிவைட் பண்ணி அவங்கள ஹெல்த்துக்கு மட்டும் கிராட்டிடியூட் சொல்ல சொல்லியிருக்காங்க, நன்றி சொல்ல சொல்லியிருக்காங்க. என்னோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, மனசு ஆரோக்கியமா இருக்கு, என்னோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி இதுக்கு மட்டும் நன்றி சொல்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள வெறும் 3 நாளைக்கு மட்டும் சொல்ல சொல்லி அவங்கள டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட் எப்படி இருக்கு, 3 நாளைக்கு அப்புறம் நன்றி சொன்னதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு அவங்க பார்க்கும்போது, இதை விட அந்த 3 நாளைக்கு முன்னாடியை விட 3 நாளுக்கு அப்புறம் அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறத அந்த ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க புதுசா எந்த இன்டேக்கும் எடுத்துக்கல, எந்த மெடிசனும் எடுத்துக்கல, எந்த ஃபுட்டும் அவங்க எடுத்துக்கல, எதுவுமே புதுசா எடுத்துக்கல. அப்ப உள்ளுக்குள்ள இருந்து எதுவுமே எடுத்துக்காம எப்படி நமக்கு அந்த சேஞ்சஸ் நடக்குது? அப்ப இதுதான் பவர் ஆஃப் கிராட்டிடியூட். எல்லாருமே இந்த நன்றி உணர்வை, நன்றி சொல்றது ஏதோ நார்மலான ஒரு பிராக்டிஸ்ன்னு நினைக்கிறாங்க. இது நார்மலான ஒரு பிராக்டிஸ் கிடையாது, ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு பிராக்டிஸ். அதான் ஃபர்ஸ்ட். அடுத்து ரெண்டாவது என்ன பிராக்டிஸ்னா, தெளிவா ஒரு இன்டென்ஷன் நீங்க எழுதணும். இப்போ உங்களுக்கு உடம்புல ஏதாவது சரியில்லை, எதையாவது ஒரு விஷயத்த நீங்க மாத்தணும் அப்படின்னா, இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த விஷயம் ஆல்ரெடி இம்ப்ரூவ் ஆயிட்ட மாதிரி, இல்லை உங்களுக்கு வெயிட் குறையணும் அப்படின்னா அந்த வெயிட்டை நீங்க பர்டிகுலரா எழுதி வச்சு, நான் இந்த வெயிட்டை அச்சீவ் பண்ணிட்டேன், இப்போ நான் இந்த வெயிட்ல இருக்கேன் நன்றி அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அதை அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி இன்டென்ஷன் தெளிவா நம்ம எழுதிக்கணும். எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, எனக்கு
சுகர் லெவல் பேலன்ஸ்டா இருக்கு, நார்மலா இருக்கு. ப்ரெஷர், பிபி அந்த லெவல் நார்மலா பேலன்ஸ்டா இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது என்ன ப்ராப்ளம் உடம்புல போய்கிட்டு இருக்கோ அந்த விஷயம் நார்மலா இருக்கு, எனக்கு ப்ராப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தெளிவா அந்த இன்டென்ஷனை நம்ம எழுதிக்கணும். அதை எழுதிட்டு எனக்கு தெளிவா எழுதணும். நம்ம வந்து நான் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டேன், இல்லை நான் போன்ல எழுதிக்கிறேன் அப்படி இல்லாம நம்ம தனியா ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து அதுல எழுதிட்டு அதை நம்ம டெய்லி ரீட் பண்ணணும். மார்னிங் எந்திரிச்சோன்னு நன்றி சொல்லி முடிக்கிறோமா, நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நன்றி சொல்றோமா, அது சொன்னதுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம ரீட் பண்ணணும். அப்படி ரீட் பண்ணும்போது நம்மளோட மைண்ட்ல நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயம் ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய டே டைமை நம்ம லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளுடைய மைண்டுக்கு இது பொய், இது வந்து உண்மைன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. நம்ம எதை கொடுக்குறோமோ அதை அப்படியே நம்பிடும். அப்படின்றப்ப என்னோட உடம்பு ஆல்ரெடி சரியாயிருச்சு 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 அப்படின்னு நம்ம நம்பும் போது உடம்பு உண்மையாவே நமக்கு ஆல்ரெடி சரியாயிரும். அதாவது பிளாசிபோ எஃபெக்ட் எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து சாப்பிடுங்க சரியாயிருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மாத்திரையை அவங்க சாப்பிட்றாங்க, சரியாயிடுச்சு. பட் லேட்டரா தான் அது சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் சுகர் பில், அதுக்குள்ள சுகர் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு? சுகரை சாப்பிட்டு எப்படி உடம்பு சரியாகும்? அந்த நம்பிக்கை, இந்த மாத்திரையை சாப்பிட்டா உடம்பு சரியாயிருன்ற நம்பிக்கை அவரை குணப்படுத்தியிருக்கு. இந்த நம்பிக்கை ஒரு நாள்ல வரல. சின்ன வயசுல நமக்கு தலைவலினா அந்த மாத்திரை சாப்பிட்டுருப்போம், ஃபீவர்னா அந்த டேப்லெட் சாப்பிட்ருப்போம், ஸ்டொமக் பெயின்னா அந்த டேப்லெட் சாப்பிட்ருப்போம். அது நமக்கு சரியா இருந்திருக்கும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் அதை நம்பி இருக்கும். சப்கான்சியஸ் மைண்ட் எவிடன்ஸை தான் நோட் பண்ணும். அப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடி பண்ணும்போது சப்கான்சியஸ் மைண்ட் அதை ஆழமா நம்பிருச்சு, டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிரும். அதே மாதிரி அந்த டேப்லெட்டுன்னு நினைச்சு அந்த சுகரை சாப்பிடும்போது அது உடம்புக்கு சரியாயிடுச்சு. அந்த மாதிரிதான் நம்மளுடைய ஆழ் மனதுக்கு இது உண்மை பொய்ன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. அதனாலதான் இன்டென்ஷன் தெளிவா எழுதி அதை வாசிக்க போறோம். இதான் 2. அடுத்த தேர்ட் பாயிண்ட், அந்த எழுதுனது மட்டும் இல்லாம அந்த எழுதுனதை அஃபர்மேஷனா நம்ம கன்வெர்ட் பண்ணி அது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 10 நிமிஷம் கிராட்டிடியூட் இன்டென்ஷன் ரீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மெடிடேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் விஷுவலைசேஷன் அஃபர்மேஷன்ஸ் நம்ம பண்ணணும். அந்த அஃபர்மேஷனை ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி ஒரு 10 நிமிஷம் அந்த அஃபர்மேஷன் பண்ணணும். அந்த மாதிரி ஆல்ரெடி நான் உடம்பு நல்லா இருக்கேன், கரெக்டான வெயிட்டுக்கு வந்துட்டேன், இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆரோக்கியமா இருக்கேன், இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் ஆல்ரெடி வந்துருச்சு, அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறீங்க 100% ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஷுவல் பண்ணிக்கணும். அப்போதான் போறீங்க ரிப்போர்ட் வாங்குறீங்க ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு இல்லாமல் ஆல்ரெடி ரிப்போர்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க, அதில் நீங்கள் 100% ஹெல்த்தியாக இருக்கீங்க இப்படின்ற மாதிரி இது ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேபிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி உங்களோட உடம்பு சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த ஹெல்த்துன்னு நம்ம வந்துட்டா பிசிக்கல் லாவை மாத்துற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுடைய கலரை மாத்துறது, ஸ்கின்னுடைய கலரை மாத்துறது, இந்த ஸ்கின்னை க்ளோவாக நீங்கள் ஆக்கிக்கலாம். பட் டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆக முடியாது. பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கலர்ல இருந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேட் ஆயிட்டீங்க, டல் ஆயிட்டீங்க அப்படின்னா திரும்ப பழைய ஒரிஜினல் கலருக்கு நீங்க கொண்டு வர முடியும். பட் பிசிக்கல் லாவை மாற்ற முடியாது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி வேற ஒரு லாவை மாற்ற முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிராவிட்டி, பில்டிங்ல இருந்து நம்ம ஜம்ப் பண்ணிட்டு அஃபர்மேஷன் சொன்னா நான் வந்து கீழே விழுக மாட்டேன், நான் பறப்பேன் 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 அஃபர்மேஷன் நம்ம சொன்னா அதை மாற்ற முடியாது. ஏன்னா அது இன்னொரு லா, லா ஆஃப் கிராவிட்டியை லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி மாற்ற முடியாது. ஒரு பிசிக்கல் லாவை இன்னொரு லாவை யூஸ் பண்ணி மாற்ற முடியாது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு. அப்போ சில பேர் ஹைட் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு 21 ஏஜ் வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா ஹைட் உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா பிசிக்கல் லா படி அதுக்கு மேல மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ரேரா 25க்கு மேல அப்பர் பாடி மேபி வந்து சில பேருக்கு வந்து அவங்க ஹைட் ஆகலாம், அப்பர் பாடியில அந்த ஹைட் வந்து தெரியலாம். பட் இது ரொம்ப ரேர். பட் அந்த 20 ஏஜ் தாண்டிடுச்சு அப்படின்னா ஹைட் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிசிக்கல்ல மேபி யோகா பண்ணி நம்மளுடைய பேக் போன் பெண்ட் ஆயிருக்கும், அது ஸ்ட்ரைட் ஆக்கிட்டா 1 இன்ச் 2 இன்ச் நம்ம ஹைட்டா நம்ம தெரியலாம். அந்த மாதிரி வேணா மேனிஃபெஸ்ட் பண்ணலாமே தவிர ஒரு 25 ஏஜுக்கு அதிகமாயிடுச்சு 21லயே நமக்கு முடிஞ்சிடும். ரேரா 25 அதிகமாயிடுச்சுன்னா ஹைட் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிசிக்கல் லாவை மாத்தாம விஷுவல் அஃபர்மேஷன் நீங்க சொல்லிக்கோங்க. இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஸோ அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், ப்ரெசென்ட்ல லிவ் பண்ணணும். ப்ரெசென்ட்ல நம்ம லிவ் பண்ணாலே உடம்புக்கு எதுவுமே நமக்கு வராது. ஏன்னா நம்மளுடைய பிரெயினுக்கும் நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் ஒரு வைஃபை சிக்னல் மாதிரி ஒரு கனெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த கரெக்டா ஹார்ட் கொடுக்கறத பிரெயின் ரிசீவ் பண்ணி, பிரெயின் கொடுக்கறத ஹார்ட் ரிசீவ் பண்ணுது அப்படின்னா நம்மளோட உடம்பு பர்ஃபெக்டா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். எப்ப இந்த சிக்னல் மிஸ்மேட்ச் ஆகுதோ, கரெக்டா பிரெயின் ரிசீவ் பண்ணல, கரெக்டா ஹார்ட் ரிசீவ் பண்ணல, கரெக்டா சென்ட் பண்ணல அப்படின்னு வருதோ அப்பதான் ஃபீவரோ கோல்டோ இல்லை இம்யூன் சிஸ்டம் டல் ஆகுறதோ மற்ற விஷயம் உடம்பு சரியில்லாம வர்றது எல்லாமே நமக்கு நடக்கும்.
ஏன் அப்ப இந்த சிக்னல் போகுது? நம்ம எப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ, கடந்த காலத்துல நடந்தது, எதிர்காலத்துல நடந்தது, ஐயோ நாளைக்கு அந்த வேலை இருக்கே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, பிரஷர் ஆகும்போது, ஓவர் திங்கிங் பண்ணும்போது, நெகட்டிவ்க்குள்ள போகும்போது, கோவப்படும்போது, கவலைப்படும்போது, இல்ல சிம்பிளா சொல்லப்போனா யோசிச்சாலே இந்த பிரெயினும், இந்த ஹார்ட்டும் டிஸ்கனெக்ட் ஆயிட்டு உடம்பு ஒழுங்கா வேலை செய்யாம போயிடும். அதனாலதான் பிரசன்ட்ல லிவ் பண்ண போறோம். ஒரு டைம்ல ஒரே ஒரு வேலையை பாருங்க. இப்ப எனக்கு என்ன வேலை இருக்கு? அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்க பாருங்க. அப்படி பண்ணாலே உங்களோட ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் சிக்னல் கரெக்டா போய் உங்களோட பாடி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்ப 4வது பாயிண்ட் பிரசன்ட்ல லிவ் பண்ணும். அடுத்து 5th பாயிண்ட் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாடி ஹெல்த்தியா இருக்கும். ஏன்னா நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்களோட செல்ஸ் உங்க மேலேயே கோவப்பட்டு அதுக்காக ஆப்போசிட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள நம்ம வேற ஒருத்தவங்க கிட்ட கோவப்படுறோமா, நம்ம மேலேயே கோவப்படுறோமான்னு அந்த வித்தியாசம் தெரியாது. அப்ப நம்ம கோவப்பட்டா நம்ம மேலேயே கோவப்படுறோம்னு நினைச்சிட்டு நம்ம செல்ஸ்லாம் அகேன்ஸ்டா வேலை செய்யும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஒண்ணு கிரியேட் ஆகி அது போய் இம்யூன் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணி இன்னும் நமக்கு உடம்பு சரியில்லாமலாம் நமக்கு கிரியேட் ஆகும். அப்ப நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்படி சந்தோஷமா இருக்கும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்ஸும் சந்தோஷப்படும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செஞ்சு நம்ம எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நமக்கு வந்து சரியாயிரும். இன்னொரு ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க மெடிகேஷன்ஸ், மெடிசின்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதை விட்டுட்டு இதை நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இதை நம்ம இப்பதான் பண்றனால ப்ராப்பரா நீங்க பண்ண மாட்டீங்க. அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இதை நீங்க பண்ணணும். அண்ட் உங்களுக்கு பெட்டரா ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரெடியூஸ் பண்ணி ஓகே பெட்டரா இருக்கா? இல்ல ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு தடவை ரிப்போர்ட் நீங்க எடுத்துட்டு இல்ல ஸ்கேன் நீங்க பண்ணிட்டு எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் தான் நீங்க மெடிசனை விடணும். அந்த மெடிசன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இதை நீங்க பண்ணணும். ஏன்னா இப்ப யாருமே ஃபுல்லா கான்சியஸ்னஸா இருக்க மாட்டோம். யாருமே ஃபுல்லா பாசிட்டிவா இருக்க மாட்டோம். டக்குன்னு நெகட்டிவ் வரும். இப்பதான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நீங்க செக் பண்ணி கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெடிசனை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% சரியாயிரும். ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய சுச்சுவேஷனே உங்களுக்கு இதுக்கப்புறம் வராது. ஒன்ஸ் இது சரி பண்ற வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் கஷ்டமா இருக்கும். பட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நார்மல் கோல்ட் அண்ட் ஃபீவரே உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு நீங்க 100% ஹெல்த்தியா இருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாம இந்த எல்லா ப்ராக்டிஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வீடியோனா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ நான் மேக் பண்றேன். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பை. பிரம்ம முகூர்த்தம் டைம்ல நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். அண்ட் நெகட்டிவ் எல்லாமே உடனே நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். 21 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வெறும் 5 பேர் தான்.